இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அந்த கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை, பீன்ஸு சின்னதாகவும் கேரட்டை நீளமாகவும் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்ததுக்கப்புறம் ஆயில் விட்டு நல்லா கொதிஞ்சதுன்னு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. ஆயில் விடுறது வந்து உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கிட்டையும் ஒரு சின்ன மெசேஜ் எனக்கானது. எப்பொழுதுமே நம்மளை பற்றி மற்றவங்க குறை சொன்னாங்கன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லுவேன்னா, நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க குறை சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட கண்ணோட்டம் தவிர நம்மளோட வாழ்க்கை கிடையாது. அதை நம்ம வந்து கடந்து வந்துடணும். ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்கன்னு நினச்சி நம்ம அதே இடத்துல நின்றுட்டோம்னா தான் நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? சரி, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் சேர்த்து வதக்கிக்கணும். கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். லைட்டாக நான் தண்ணி தெளித்து ஒரு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். என்கிட்ட அந்த கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வெந்துடும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நான் தக்காளி ஒன்று காமிச்சேன்ல, அதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இல்லை தக்காளி சேர்த்துக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டு ஒரு 2 நிமிஷம் அந்த தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வேக விடணும். அந்த தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து நான் 1 முட்டை எனக்கு போதும். நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 1 முட்டை போதுங்கிறதுனால நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை ஒரு கிளறிட்டு சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு பாருங்கள், நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணேன். அது 1/2 கிலோ இருக்கும். கலர்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் நான் ஒன்றா சேர்த்து பொடியாக நுணுக்கிக்கிட்டேன். உங்கள்கிட்ட மிளகு ஜீரகத்தூளாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அப்படி நுணுக்கி அது மேலே 1/2 ஸ்பூன் தூவிட்டு நான் லாஸ்ட்டாக கிண்டி விட்டுக்கிட்டேன். எங்கள் பாப்பாவுக்கெலாம் இந்த காரம் போதும், எங்கள் வீட்டு பசங்களுக்கு. பாருங்கள், லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சோயா சாஸ் வேணாலும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கேரட் பீன்ஸ் தவிர குடமிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டு பசங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.